பொதுவான கருத்து பொதுவான கருத்து அப்படின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஒரு ஜனனகால திசை வந்து கேது திசை ஆரம்பிக்குதுங்க. பாருங்கள், இது நான் சொல்கிறது வந்து 120 வருஷம் கொள்ளளவு. தனிப்பட்ட சாதகத்தில் வந்து ஏஜ் கம்மியாக வரும், 65 70 வயசு இப்படி தான் வரும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கேது திசை. அந்த கேது திசைங்கிறது எப்படின்னா, அவர் ஒரு ஜனன காலத்தில் கேது திசை ஒரு 5 வருஷம் 4 வருஷம் 3 வருஷம் இருப்பில் பிறக்காருன்னா அடுத்து சுக்கிர தசை வரும். அடுத்து அந்த சுக்கிர தசை வரும்போது என்ன ஆகி போயிடுவாங்க, அடுத்து அந்த சூரிய தசை. அந்த சுக்கிர தசை முழுசாக 20 வருஷம் வரும். அடுத்து சூரிய தசை வருங்க. அப்போ சூரிய திசைங்கிறது மேசத்தில் வந்து ஒரு பாதம் இருக்கும்போது அதை பார்க்கணும். அந்த அடுத்து சூரிய திசை 6 வருஷம். அடுத்து சூரியனுக்கு அடுத்து சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், இப்படி இந்த மாதிரி. செவ்வாய்க்கு அடுத்து ராகு 18 வருஷம். அப்போ அதே மாதிரிங்க குரு 16 வருஷம். அதாவது சனி, அதுக்கடுத்து சனி 19 வருஷம். அதுக்கடுத்து தான் புதன் தான் லாஸ்ட்டாக வரும். 17 வருஷம் அது கொள்ளளவு புதனுக்கு மட்டும்தான். பாருங்கள், இது வந்து இது 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 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஜனன காலத்தில் ஒரு குழந்தை பிறக்குது. அப்போ கேது திசையில் பிறக்குதுன்னா இந்த இது கொள்ளளவு ஃபுல்லாகவே வரும். ஆனால் இன்றைக்கி கலியுகத்தில் வந்து புதன் திசை இப்படி சனி திசை வரைக்கும்லாம் வந்து வாழ்க்கை இல்லை. அதெல்லாம் இன்றைக்கி குறுகி போயிடுச்சு. 120 வருஷமெல்லாம் ஒரு மனிதன் வாழலாம் முடியாது. சரிங்க, ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து கேது திசை நடக்குது. ஒரு 3 வருஷம் இருப்பில் இருக்குதுன்னு வச்சுங்க. 3 வருஷம் சில்லறை இருப்பில் இருக்குது, கேது திசை பிறக்குது. அது பையனாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சரி, கேதுங்கிறத வந்து சுருக்க பார்க்கும். இப்போ 3 வருஷம்னா 3 வயசு வரைக்கும் அவன் குடும்பத்தில் பிரச்சனை, சிக்கல், மன வருத்தம், ஒரு செடி இல்லாத வாழ்க்கை தான் ஓடிட்டுருக்கும். அந்த கேது சுருக்க பார்க்கும், ஞானத்தை கொடுக்கும், திருந்த வைக்கும். இப்படி வந்துட்டு இருக்குங்களா. அடுத்து சுக்கிர தசை வரும் 20 வருஷம். சும்மா எல்லாம் என்ஜாயாக இருப்பாங்க. எப்படியோ பாடுபடுவாங்க, வருமானம் வரும், பசங்க பிள்ளைகளை ரன் பண்ண. அந்த கேதுலேருந்து குடியிலேருந்து வெளியே வரும்போது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அந்த கேது. சுக்கிர தசை 20 வருஷம். பாருங்கள், இதில் 2 வருஷம் வைங்க, 2னா இப்போ 22 வருஷம் போது அந்த பொண்ணு நல்ல பொண்ணோ பையனோ என்ஜாயாக வருவாங்க. எந்த அளவுக்கு அந்த சுக்கிரன் நல்லது கொடுப்பார். சுக்கிரங்கிறது வந்து அந்த ஒரு பொது பலன் தானே. அப்படி அடுத்து வந்து எப்படின்னா, சுக்கிரனுக்கு அடுத்து சூரியன் வருவார். அப்போ சூரியனுங்கிறது வந்து ஆனஸ்ட், அதிகாரம், பவராக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு, விட்டு கொடுக்காத தன்மைகள், இந்த மாதிரி ஒரு அமைப்புலாம் அந்த சாதகருக்கான சரி, சாதகர் அந்த குடும்பத்துக்காக இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். அப்போ சூரியனுக்கு அது சந்திர திசை. சந்திரனா அப்படின்னா மனோகாரகன், தன்மையை புரிஞ்சுக்கிறது. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயசில் அந்த சந்திர திசை வரும்போது மனசை அளபாய விடாமல், வாழ்க்கைன்னா என்ன, எப்படி நம்ம தேர்ந்தெடுத்து போகணும், என்ன மாதிரி வாழணும் அப்படிங்கிற தாய்மை பண்போடு அந்த சந்திர பகவான் அந்த சாதகரை வழிநடத்துவார். அவருக்கு புரிஞ்சு நடந்துக்குவார். சந்திரனா மனோகாரன் அல்லவா. மனோகாரன் திசையை 10 வருஷம் சந்திர திசை நடக்கும்போது புரிஞ்சு நடந்து வாழ்க்கையில் செய்யக்கூடிய வண்ணமே அவர்கிட்ட நல்லாயிருக்கும். யாருக்கிட்டே வந்து தாய்மை பண்பை நடந்துக்குவார். வரவங்களுக்கு உணவு சம்மந்தப்படுது மனம் கோணாமல் கொடுப்பாரு. அவர்கிட்ட என்ன கையில் இருக்கோ அதை ஈண்டதை வந்து மக்கள்கிட்ட கொடுப்பாரு. அதுதான் சந்திரனோட திசை. செவ்வாய் திசை இருக்கும்போது இந்த முருகன் கோயிலுக்கு அதிகமாக போகிறது, கோயில் குளம், சாமி, தெய்வம், இப்போ என்ன ஹார்டாக இருப்பாங்க. அப்போல்லாம் வந்து என்னடா இந்த சந்திர திசையில் 10 வருஷம் எப்படி எவ்வளோ தன்மையாக இருந்தாங்களோ அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். எதை எடுத்தாலும் டென்ஷன் ஆகிறது, கோவப்படுறது, சாமானம் உடைக்கிறது, அதை பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு அந்த திசை வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில் கொடுக்கும். அடுத்து வந்து ராகு வந்து அது இப்போ ஒரு 18 வருஷம் அந்த அளவு. அது இப்போ இந்த ராகு திசையில் வந்து பிரம்மாண்டமாக வாழ்க்கை இப்படி தான் போகணும்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு வாழ்க்கையில் செய்யணுங்கிற எண்ணத்தோடு அவங்க இருப்பாங்க. செய்ப்பாங்களா தோப்பாங்கிறது அந்த ராகு திசை அவருடைய சாதத்தில் எங்கே இருக்கார், இப்போ 3 11 இருக்காரா, என்ன மாதிரி நல்ல நிலைமை இருக்காரா, அந்த ராகு இருந்த வீட்டு அதிபதி நல்லமாக இருக்காரா, வக்கரமாக இருக்காரா, அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கை வரும். இதுதான் அந்த அந்த திசையினுடைய கொள்ளளவு. அடுத்து வந்து குரு வருவாருங்க. குரு யாருங்க? குரு வந்து 16 வருஷம். குரு வந்து நல்ல தன்மை கொடுப்பாரு, கோயிலுக்குள்ளன்னு அலைய வைப்பார், பூஜை புனஸ்காரம். அப்போ குருமார்களை மதிப்பார். அப்போ தான் வந்து ஸ்கூலில் படித்த ஆசிரியர்லாம் நினைவில் வரும். அந்த குரு திசை வரும்போது தான் எந்த மனிதனுக்கும் ஆசிரியர் சம்மந்தப்பட்டது மனிதனில் வரும், குருமார்கள் நினைவு 18 சித்திரமார்கள் நினைப்பில் வருவாங்க. அதுதான் வந்து அந்த குரு திசை. இப்போ இந்த திசையிலெல்லாம் வந்து எந்தெந்த திசையில் எப்படி அவங்க நடந்துக்குவாங்கிற ஒரு அந்த மாதிரி இருக்குது. அடுத்து வந்து சனி என்ன அப்படின்னா மந்தகாரன். இப்போ இவ்வளவும் நல்லா இருந்துட்டு அந்த மந்தம் வரட்டும், பார்க்கலாம், சொல்லலாம், செய்யலாம் அப்படின்னு ஒரு மனசில் ஒரு பிடிப்பு இல்லாமல் ஒரு வேதனையோட எண்ணத்தில் என்ன சனின்னா மந்தகாரகன். போட்ட மாதிரி ஒரு வேலையை சுறுசுறுப்பாக செய்ய மாட்டாங்க, ஒரு சொன்ன இடத்துக்கு சுறுசுறுப்பாக போக மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு அவங்க சாதத்தில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பலன் சொல்லலாம். புதன் பாருங்கள், வயசாகி போயிடும். வயசான காலத்தில் புதன் ரொம்ப சட்டம் நடக்கும். வயசான இடத்துல பேசாமல் ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொன்னால் கேட்க மாட்டார். அவங்க அப்படி பண்ணாங்க, இவங்க அப்படி பண்ணாங்க, நீ இப்படி போகிறாங்க, வீட்டுக்கு வரவங்களா இப்படி சாப்பாடு போட்டு செஞ்சு ரொம்ப விரயம் பண்ணாங்க, அப்படி இப்படின்னு பேசுவார்.
அது புதன் சும்மா இருக்காது, இப்படியே தன்னுடைய வாயாலே கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அது இரட்டைத்தன்மை உள்ளது புதன்னாலே. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அவ்வளோ இதாக பேசுவார், நகைச்சுவாகவும் பேசுவார். அந்த மாதிரி ஒரு அமைப்பு உள்ளது. இந்த திசை பாருங்களேன், அதாவது கேது கேது சுக்கிரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன், இவனுடைய திசையெல்லாம் இப்படி தான் வரும். அவங்க நீங்கள் நார்மலாகவே அந்த திசை வரும்போது இதனுடைய தாக்கம் அவங்களுக்கு இருக்கும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சாதகம் பார்க்க விருப்பப்பட்டால் 95 14 77 10 74 வாட்ஸ்அப்புக்கு சாதகம் அனுப்புங்க. தெளிவாக பார்ப்போம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.